அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவளை குருடை, சப்பானிகள், சூழ்நிலை உட்படையவர்கள் முதலான வியாதிக்கார அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக சுத்தமாவார். 38 வருஷம் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொள்ளவே விழுகிறது ஒருவரும் இல்லை. நான் கோவிலுக்குள்ளே வேறொரு நேரத்து வந்து இறங்கி விடுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் இவர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது.